இந்த 2025 த சைலண்ட் அவர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் 40 நிமிஷம் படம். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு படங்களோட ரிவ்யூவும் உங்களுக்கு வந்து சேரும். ஒருத்தனை பிடிக்கணும், அதுக்காக ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் காரில் அந்த இடத்துக்கே போகிறாங்க. அந்த இடத்துல அந்த ஆளை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து உன்னுடைய லஞ்சை கொஞ்சம் கீழே வச்சுட்டு எங்கள் கூட வா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. அதுக்கு அவனும் சரி அப்படின்னு அவனுடைய லஞ்சை கீழே வைக்கிற அந்த கேப்பில் அவனுடைய கன் எடுக்க ட்ரை பண்ணுறான். அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு இவருடைய கன் எடுக்கும்போது அதுக்குள்ளே அவன் வந்து அவனுடைய கன் எடுத்து பக்கத்தில் இருந்த ஒரு ஆள் மேலே வச்சுட்டு இந்த மாதிரி இங்கேருந்து கிளம்பிடுங்க இவனை சுற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டு அங்கேருந்து இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுக்குள்ளே வந்து ஓடுறான் ரொம்ப ஸ்பீடாக. அதுக்குள்ளே ஓடும்போது ஹீரோவும் அவனை துரத்திக்கிட்டே ரொம்ப ஸ்பீடாக ஓடி வராரு. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ரோடு ஒன்று போகுது. அந்த ரோட்டாண்டே இவன் ஓடி வரும்போது ஒரு கார் அந்த ஆள் இடிச்சிடும். அதே டைமில் ஹீரோ அந்த ஆளை துரத்திக்கிட்டு ரொம்ப ஸ்பீடாக ஓடி வர வச்சு அந்த காரோட விண்டோவில் ஹீரோவோட தலையிடுச்சு. இவர் வந்து கீழே விழுந்து இவருடைய 2 காதுமே அந்த ஒரு டைமில் கேட்காமலே போயிடும். இப்போ ஹீரோ அவருடைய காதில் ஒரு மிஷின் மாட்டியிருக்காரு. அது என்ன மிஷின் அப்படின்னா தூரமாக கேட்குற சத்தம் கூட ரொம்ப பக்கத்துலேயே கேட்குற மாதிரியே இருக்கும். அந்த மாதிரி ஒரு மிஷின் மாட்டிக்கிட்டு இவர் வந்து அந்த நைட் டைமில் ஒரு க்ரைம் நடந்திருக்கும். அதாவது இந்த ட்ரக்ஸ் எல்லாம் விற்கிறாங்களே அவங்க வந்து யாரையோ 2 பேரை துப்பாக்கியால் சுட்டு கொண்டு இருப்பாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு இப்போ ஹீரோ போகிறாரு. அந்த இடத்துல அப்படி இந்த கொலைங்களை ஃபோட்டோலாம் எடுப்பாங்களே அந்த சவுண்டாக இருக்கட்டும், அந்த ஃபோட்டோ எடுக்கிற சவுண்ட், அப்புறம் ஹெலிகாப்டர் சவுண்டு, கார் சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சவுண்ட்ஸால் ஹீரோவோட காது பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்குது. இப்போ இவர் வந்து அந்த மிஷினை காதில் இருந்து கழட்டி போட்டு அவர் அங்கேருந்து வந்துடுறாரு. இப்போ ஹீரோ ஒரு டாக்டர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா போக போக உங்களுடைய காது வந்து கேட்காமலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இப்போத்துலேருந்து இந்த சைன் லாங்குவேஜ் கற்றுக்கங்க, அப்படி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவரும் கோபத்தோடு அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாரு. அப்படியே அடுத்த நாள் காலையில் ஹீரோட ஃப்ரெண்டு வந்து ஹீரோ கிட்ட இங்கே பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, போலீஸ் அப்படிங்கிறது உன்னுடைய ரத்தத்துலேயே இருக்குது. நீயே நான் மட்டும் இப்போ நினச்ச அப்படின்னா இப்போ கூட அந்த கொலைகாரணங்களை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு இவர் சொல்ல, அதுக்கு ஹீரோ வந்து அது எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறாரு. அதாவது கொலை நடந்த இடத்துல ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அந்த பொண்ணு வந்து சந்தில் இருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே பார்த்துருக்கா. அது மட்டும் இல்லாமல் எதுக்காக அந்த கொலையை பண்ணாங்க, யாரெல்லாம் அந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம அந்த பொண்ணு வீட்டுக்கு போனோம் அப்படின்னா இந்த கேஸ் சம்மந்தமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே அந்த பொண்ணுடைய வீட்டுக்கு போகிறாங்க. அப்படி இவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே காது கேட்காது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணை சைன் லாங்குவேஜில் தான் பேசிக்கிறாங்க. அதாவது அந்த பொண்ணு வந்து அந்த கொலையை ஒரு ஃபோனில் வீடியோ எடுத்து வச்சிருக்கா. அந்த வீடியோவை ஹீரோ கிட்ட காட்டுறா. ஹீரோவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இவருடைய ஃபோனை அந்த பொண்ணோட வீட்டில் வச்சுட்டு இப்போ ஹீரோவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் வந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போனதுக்கப்புறம் இப்போ ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் தனித்தனியாக போகிறாங்க. அப்படி ஹீரோ வந்து அவருடைய காரில் போயிட்டு இருக்கும்போது ஃபோனை காணுமே அப்படின்னு தேடி பார்க்குறாரு. அப்போ அந்த பொண்ணோட வீட்டில் வச்சுட்டு வந்திருப்போம் அப்படின்னு திரும்பவும் அந்த பொண்ணோட வீட்டுக்கே போகிறாரு. அப்படியே அந்த பொண்ணு வந்து அந்த வீட்டில் ஃபோனை பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க இப்படி ஃபோனை வச்சுட்டு போயிட்டாங்களே, சரி வந்ததுக்கப்புறம் கொடுப்போம் அப்படின்னு இந்த பொண்ணு வெயிட் பண்ணுற அந்த ஒரு டைமில் ஒரு 4 பேர், அதில் ஒருத்தன் அந்த பொண்ணோட வீட்டோட டோருக்கு வெளியே நிற்கிறான். வேறு யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்குறதுக்காக. மிச்சம் 3 பேரும் அந்த பொண்ணோட வீட்டுக்குள்ளே வந்து இந்த வீடியோவை நீ வேறு யாருக்கிட்டையாவது காமிச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணும் நான் யாருக்கிட்டையும் காட்டலை அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்த கேங் வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அவளை கொண்டுடலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. இப்போ அந்த ஒரு டைமில் ஹீரோ அந்த பில்டிங்க்கு வராரு, அதாவது இந்த ஃபோனுக்காக. அப்படி அந்த பொண்ணோட வீட்டோட கதவுக்கு முன்னாடி ஒருத்தன் நிற்கிறான். அதை பார்த்ததுக்கப்புறம் ஹீரோவுக்கு டவுட் வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஒரு பில்டிங்ஸில் அந்த பில்டிங்கோட சைடில் இந்த படிக்கட்டுலாம் இருக்கும். அந்த படிக்கட்டில் ஏறி இவர் வந்து ஹீரோ அந்த பொண்ணோட வீட்டோட ஜன்னலில் பார்க்குறாரு. அந்த ஜன்னலுக்குள்ளே பார்த்தா அந்த பொண்ணை கொல்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போது ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அப்போ அந்த கேங்கில் இருந்த ஒருத்தனோட கன்று மட்டும் அந்த ஜன்னலோட பக்கத்துலேயே இருக்குது. அப்போ ஹீரோ அந்த ஜன்னலை உடைச்சு அந்த கன் எடுத்து அந்த கேங்கில் ஒருத்தனோட ஷோல்டர்லேயே சுட்டுருவார். இப்போ ஹீரோவும் அந்த பொண்ணும் அதே ஜன்னல் வழியாக தப்பிச்சு அதே பில்டிங்கில் வேறு வீட்டுக்கு போகிறாங்க. அப்படியே இந்த பக்கம் இந்த கேங்கில் மொத்தமாக 4 பேர், நம்மளுக்கு இன்னும் 2 பேர் தேவைப்படுறாங்க அப்படின்னு கால் பண்ணி கூப்பிடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்க பக்கம் அப்படின்னா மொத்தமாக 6 பேர். இந்த 6 பேர்கிட்ட இருந்து ஹீரோவும் அந்த பொண்ணை எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இப்போ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னா படத்தோட கதையே அந்த ஒரு பில்டிங்குள்ளே தான் நடக்குது. அப்படியே அந்த பில்டிங்கில் ஒரு சாதாரண ஒரு போலீஸ் ஆஃபீஸர், அதுலேயும் காது கேட்காத ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை இவர் எப்படி சமாளித்தார் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நீட்டாக காமிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு 6 பேர்கிட்ட இருந்து ஒரு பொண்ணை காப்பாற்றுறதுக்கு எந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாரு அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. ஆனால் அந்த 6 பேர் அப்படிங்கிறத விட ஒரு 10 பேர் 20 பேர் அந்த பில்டிங்கில் வச்சு
அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் மட்டும் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை காமிச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த படத்தை பார்க்குறதுக்கே நல்லா இருந்திருக்கும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் இந்த டென்ஷன் பில்டிங்கை வந்து ரொம்ப நல்லாவே கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பில்டிங்கில் இருந்து ஹீரோ அந்த பொண்ணு சேஃபாக தப்பிச்சு போவாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இருக்கட்டும். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஹீரோவுக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அதில் முதலாவது அப்படின்னா உனக்கு பணம் தரேன், ஒழுங்காக இதை எடுத்துக்கிட்டு இங்கேருந்து போயிரு, இந்த பிரச்சனைக்குள்ளே திரும்ப நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. 2வது அப்படின்னா உனக்கு 5 செகண்ட் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ முடிவெடுக்கணும், இல்லை அப்படின்னா உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் அதை பார்க்கும்போது ஹீரோ அந்த பணத்தை வாங்குவாரா இல்லையா அப்படிங்கிற அந்த ஒரு டவுட் வந்து நம்மளுக்கே வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி அந்த டென்ஷன் பில்டிங்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் ட்விஸ்ட் ஒன்று வரும், அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தில் இந்த அடல்ட் கண்டென்ட் இதெல்லாம் எதுவும் இல்லை. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஸ்லோவான படம் தான். ஆனால் படம் உண்மையிலே நல்லா இருக்குது. அதாவது இந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா ஓவர் பில்டப் பிடிக்காதவங்க இந்த படத்தை பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு ஒரு நல்ல ஆக்ஷன் படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்காதீங்க.